வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ஃபேமிலி மேன் பாவங்கள் பழைய வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன டிவியும் போட்டுருக்க, போனையும் வச்சுக்கிட்டு செல்போனை போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஒன்ன பாரு, போனை கொண்டா, போனை கொடு. அப்ப ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைன் கிளாஸ் நீ போற மாதிரி தெரியல. டிவி பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நீ இருக்கீங்க. அப்ப அதெல்லாம் வர முடியாது. போவா, சும்மா இருங்கப்பா. ஃபேமிலி மேன். மணிமேகலை, இதான் நம்ம வீடு. பழக்கலை சொல்ல போ. வீட்டுக்குள்ள கால வச்சு கால வெட்டி நான் தானே என்னாச்சு? ஆமா, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சியா? எல்லாம் உனக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி ஒரு புறம்போக்கு பிடிந்தால அந்த புறம்போக்கு நல்லா கடையை வாங்கி தின்னுட்டு பில்ல செட்டில் பண்ணாம எஸ்கேப் ஆகி போனவன் தான். திருப்பி வரவே இல்ல. பாதி மேல விடி வச்சு காத்திருக்கேன். எவனா இருந்தா உள்ள விட மாட்டல. நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா? நான் வந்து புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீயாவே நான் சொல்லவே இல்லையே. நீ யாராவது ரெஃபர் பண்ற? அதுக்கு விடுங்க. சரி, அதுக்கு வாசல்ல உட்கார்ந்து இருப்பீங்க. வாசல்ல தானே உட்கார்ந்துருப்பேன். கடை வாசல்ல தானே இருக்கு. சரி, அதை விடுங்க. என் கண்ணு மீறி ஒருத்தரும் போக முடியாது, தெரியுமா? நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? அந்த பையன் தேடிட்டே தெரிய வேண்டியது. நீங்க அந்த பையன் கிடைக்க மாட்டான். அவன் வந்து ஒரு ஜில்லா ரொம்ப ஜில்லா திருடன். ஜில்லா திருடனா? ஆமா, அப்படி ஜில்லா திருடனா? சார், நெல்லூர்ல ஆரம்பிச்சு நல்லூர்ல முடியும்ல. என்ன பேசிட்டு இருக்கா? மணி கடைக்கு போய் இப்ப போன நீயே அவ்வளவு என்னன்னு சொல்லியா சொல்றீங்க? பேசிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரா? ஆமா. சரி விடியா, நீ ஏன் பண்ண? அந்த நாய் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமா, அந்த நாய் பண்ணாதான் இருக்கட்டும். சரி, கொண்டாட்டி வர கூட்டு வந்திருக்கேன். நடுவுல நாங்க நல்ல காரியம் நிக்க மாட்டோம். நீங்க உள்ள போய் நின்னுக்கங்க. யாரும் தெரியலையா? நம்ம பையன் ஒரு ரெகுலர் கஸ்டமர். மாட்டி விட்டாரு. அக்கௌண்ட் வச்ச அரவிந்த் சாமியா? மாட்டி விட்டாரு. அப்படிங்களா? எப்படி அவர் தெரியாம பாருங்க. தனியே வந்தாப்ல. இப்ப பாருங்க, குடும்பம் குட்டின்னு செட் ஆயிட்டாங்க. நம்ம வீடு தான் ராசி. பாருங்க, நம்ம வீடு ராசினால வாடகை மட்டும் ஒரு 2000 ஏத்தி இருக்கேன். பாத்து சேர்த்து நீங்க போங்க, உள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்க. ஆமாமா, நீ வீட்டுக்கு பெண்கள் மேல கை வைக்கிறீங்க. போங்க. நல்ல கடையில போய் அனுப்புறேன். ஒட்டு கடல் தானே வாங்கிருக்கீங்களா? அரவிந்த் சாமி பேருக்கே ஒண்ணு எவ்வளவு கைடி இருந்தா கடனை வாங்கிட்டு ஊருக்கு எஸ்கேப் ஆகுற. அவன் வந்துட்டாச்சு. அவனே ஆலன் சொல்லி சத்தியா போட்டிருக்க. டிஷர்ட்டை போட்டு கடையில வேலைக்கு வைக்கிற வாழ. டிவியும் பாத்துக்கிறாரு. இங்க பாரு முதல்ல. முதல்ல அம்மா, இங்க பாருங்க, அப்பா போன் வாங்கிட்டு டிவி பார்க்க சொல்றாருமா. டிவி பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். சரி. திரும்ப இந்த ஸ்கூல் எப்ப ரன் ஆக போதும்? சார் இது நல்லாசிரியர் நாராயணன். ஆமா, நீங்க தான் ஸ்கூலோட பிரின்சிபல். சார், என்ன சார் அநியாயம் நடக்குது? என்ன சார் பில் அனுப்பிருக்கீங்க சார்? பாருங்க சார், ஸ்கூல் பில். என் பையன் இங்கதான் படிக்கிறான். சரி, அநியாயமெல்லாம் இல்லையா? என்னதான் அநியாயம் இல்லையா? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் ஸ்கூலுக்கு வர்றது இல்ல, பாடம் கத்துக்கிற பசங்களும் ஸ்கூலுக்கு வர்றது இல்ல, எந்த இளவும் கிடையாது. அப்படியே முன்னாடி போட்ட ஃபீஸை விட அதிக ஃபீஸ் போட்டு அனுப்பியிருக்கீங்க. இது என்ன? அது கூகுள் ஃபீஸ், இன்டர்நெட் ஃபீஸ், யூடியூப் ஃபீஸ். அப்படியே போட்டாங்க. ஐயோ, அத நீ அப்படி பாத்தீங்க. நான் இன்டர்நெட் அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, அதுக்கான காசு. யூடியூப் அப்லோட் பண்றோம்ல, அதுக்கு ஒரு காசு. ஜூம் கால் பேசுறோம்ல, அதுக்கு ஒரு காசு. நான் கேட்டா இதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்டர்நெட் ஒண்ணா போட்டா அதுதானே கட்ட போறீங்க. ஏங்க, எங்க வீட்லயே ஒரு மாசத்துக்கு 1000 GB வாங்கி வச்சிருக்கேன். நீங்க ஒரு வீட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஸ்கூலுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் நாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். என்னாலே பேச முடியும், பாத்துக்கங்க. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு அனுப்பி பாத்துக்கோங்க. வீட்டுக்கு அனுப்பியா? அவன் ஆல்ரெடி வீட்டுல தான் உட்கார்ந்திருக்கான். சார், டிசி கொடுக்குறோம் சார். டிசி குடு, கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? ஆமா, நீங்க கத்து கொடுக்கறத விட அழகா யூடியூப்ல நிறைய மாதிரி இருக்கு, பாத்து கத்துக்கப்பா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க சார்? மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி வேற மாத்தி வச்சிருக்கீங்க. நீட் எக்ஸாம் எழுதணும், இதெல்லாம் நீங்க வந்து சேர்றீங்க. என்ன பண்றது? அப்ப ஸ்கூல் வந்து சேவை பண்றதுக்கு நீங்க கட்டல இல்ல. எங்க சேவிங்ஸ்க்காக கட்டிருக்காங்க. இப்படி சம்பாதிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா? இல்லையே, டாக்டர் சம்பளம் கிடையாது சொல்லிட்டேன். முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சது? இன்னும் கொடைக்கானல் இருக்குல்ல? கொடைக்கானல் அங்கல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கொடைக்கானல் இருக்கு. தமிழ்நாட்டுல என்னைக்கு இது முழுசா முடியுதோ ஆனா சம்பளம் இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் சம்பந்தப்படுத்துவேன். நல்லா ஏமாத்திருக்காங்க. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்து போங்கன்றீங்க. எங்க வேணாலும் போயிட்டு எஜுகேஷன் சரியில்லைன்னு திருப்பி இங்க தான் நீங்க வரணும். வெளியே வா பேசிக்கலாம். சரி, அப்பா முக்கியமான
மெசேஜ் ஒன்று பண்றேன் உங்க அப்பா. மெசேஜ் அம்மா அப்பா யாருக்கும் மெசேஜ் பண்ணுவாமா சாயந்தரம் பார்ட்டிக்கு போறாராமா. ஐயோ எப்ப பார்த்தாலும் இதை வச்சுக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு என்னடா விளையாண்டுட்டு இருக்க போன குடுறா. நீ யார்கிட்ட டீச்சர் கேட்க மாட்டாங்க. கேக்குறேன் என்ன கேக்குறேன் அம்மா ஸ்பால இருந்து ஏதோ மெசேஜ் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்குமா. ஸ்பானா என்ன கேக்குறேன் பானா வந்து ஓஹோ கிளாஸ் பையனுக்காக சிங்கிங் கிளாஸ் வந்து போன கேட்கலாம் எல்லாம் விஷ பயவுலதான் இருக்குது. எல்லாம் பண்ணி தொலைறது எல்லாம். அம்மா அப்பா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா. நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்க விடுறாங்க. 25 அப்புறம் திருப்பி லாக்டவுன். 25 அப்புறமா. ஆமாங்க. என்னடா சொல்ற. திருப்பி லாக்டவுன் போதான். ஐயா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் லாக்டவுன். ஆமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கடுமையான ஒரு லாக்டவுன். அந்த லாக்டவுன் நியூஸ்ல போட்டாங்களா. நியூஸ்ல போடலங்க. ரொம்ப ரொம்ப ஒரு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க. ரொம்ப நீங்க யார் தெரிஞ்சவங்க யாரு. மாமா சொன்னார்ல. அப்படியா. ஆமா. எங்க வேலை பாக்குறாரு. அது மட்டும் விடுங்க. அதை விடுங்க. விஷயத்தை கேளுங்க முதல்ல. என்ன இது போலீஸ் கிட்ட நிக்க போறாங்க. வீட்டு வெளியே வந்து வச்சுக்கோங்க. வெளியே வெளுத்துவாங்க. இதாங்க போன தடவையும் பண்ணாங்க. வெளுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா லாக்டவுன் இந்த லாக்டவுன்ல நம்ம ரொம்ப விவரமா இருந்துக்கணும். வேலை ஜாமான் வாங்கி வீட்டுல வச்சுக்கணும். சரக்கு பாட்டில் வாங்கி வீட்டுல வச்சுக்கணும். அப்புறம் ஐயோ இல்லையே அப்படின்னு மேகி மாறேன். மேகி வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். நேற்று தான் வந்திருக்கேன் அதுக்குள்ள போட்டு நீங்க ஒரு நாள் கிளம்பி வைக்கிறீங்க. லாக்டவுன் போது நீங்க இங்க வந்து போறீங்க. என்ன பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை. என்ன வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னு உட்காந்து மீமா போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீமா போட்டுக்கிட்டு தாங்க முடியல. சரி ஆபீஸ்க்கு வந்து இங்க உட்காந்து வேலை பாடுறான்னா இங்கேயும் உட்காந்து இது எரிச்சலா இருக்கு. குளிக்கல. வேலை செய்ய பிடிக்கல. வேலையை செய்யக்கூடாது. ஊர் ஊரா சுத்தணும். சம்பளம் மாசம் கரெக்ட். சம்பளம் மாசமா வரணும். சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு பண்ணி. லாரி தெரியுதா. லாரிக்குள்ள வந்து செத்துருவாயிடலாம். அப்படி சொன்ன மாதிரி வேலை செய்ய தேவையில்ல, சோறு திங்க தேவையில்ல, வீட்டுக்கு போக தேவையில்ல, ஜாலியா இருக்கலாம். உனக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் பாக்கலாம். தலைஃபன் தானே நீ தலையெல்லாம் நேர்ல போய் பாக்கலாம். அவருக்கு தான் தெரியாது. சுந்தர்சி மட்டும் பாத்துறாரு. ஓ நடிக்க வச்சிருவாரு. பாரதின்றவன் கிடையாது. வீட்டை விட்டு மாசம் பிள்ளை வெளியே போயிட்டாங்க. அப்படியா? நீ வெளியே போ. நீ கூட போடா. நீ போக வேண்டியதானே. பாரதி கண்ணம்மா போனை வாங்கி வச்சுக்கிட்டு போன் இல்லாம கை விட மாட்டேங்குது கால் விட மாட்டேங்குது அங்கிட்டு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கண்ணம்மா போச்சா? உங்க அம்மா ஒன்னே சேர்த்து அனுப்பிட பாத்துக்க. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணம்மா வெளியே போயிட்டாலாமா? நீ பாத்தியா இல்லையா? ஹலோ, நீங்க வந்து இருந்துட்டு போயிட்டீங்க. சும்மா அடுத்த அளவு நான் தான் மேனேஜர் பண்ணா சும்மா பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் தான் சார் மேனேஜர். எப்படி நீங்க விடுவீங்க சார்? ஹச்ஆர் வந்து என்ன மேனேஜர் ஆக்கிருந்தாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து அப்படியே உள்ள போந்துட்டீங்க. அது நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. என்ன விட்டு கொடுத்துட்டீங்க? கொண்டு போனதுக்கு அப்புறம் வாக் அவுட்லாம் கிடையாது சார். நீங்க வாக் அவுட் பண்ணிட்டீங்க. என்ன வந்து நீங்க டெம்பரரியா தான் இருக்கீங்க. டெம்பரரி மேனேஜர் நீங்க. இதுக்கு அப்புறம் நான் பெர்மனன்ட் ஆகிறேன். நீங்க டெம்பரரி மேனேஜர் தானே? டெம்பரரி மேனேஜர் தாங்க போட்டாங்க. இப்போ நான் தானே பெர்மனன்ட். நான் தான் சார் மேனேஜர் பத்தி ஹச்ஆர் சொன்னா ஃபேஸ் ஆஃப் தி டீம். ஹச்ஆர் பஸ்ல நீங்க வந்தீங்க. ஹச்ஆர் போட்டு தான் நீங்க வந்தீங்க. நீங்க ஓவரா பேசாதீங்க. ஹச்ஆர் சொல்லி தான் நீங்க வந்தீங்க. நீங்க வந்தீங்க. ஹச்ஆர் சொல்லி தான் நீங்க வந்தீங்க. அப்புறம் நீங்க வந்தீங்க சார். அவங்க சொல்லி தாங்க நீங்க வந்தீங்க. அதெல்லாம் நீங்க சும்மா சிஓ க்கு ட்ரை பண்ணீங்க. அதெல்லாம் நடக்காது தம்பி. என்ன நீங்க என்ன அதெல்லாம் நடக்காது. என்ன அப்புறம் நீங்க பேச கூடாது. என்ன ரொம்ப ஓவரா பேசுற. போச்சு. பார்க்கலாமா? டெர்மினேட் பண்ணிடுவோம். நீயே பேப்பர் போட்டு கிளம்பிரு. என்ன பேப்பர் கிளம்பு? இது நல்லா இல்ல. எனக்கு டீம் இருக்கு தம்பி. டீம் கிளாஸ் வாங்கப்பா. ஊர்ல இருக்க கிரிக்கெட் டீம் எல்லாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. இங்க கம்பெனில டீம் எங்களுக்கு தான் அதிகம். பாத்துக்கவா? ஏய் பார்க்கலாமா? பாத்துருவோம். நாளையில இருந்து ஒரு கம்பெனி கேப் கூட வராது. வராது. கேண்டீன் பக்கத்துல போக கூடாது. டோம்ல போய் தூங்க கூடாது. எதுவுமே பண்ண கூடாது. நீங்க என்ன சொல்றது சார்? நான் தியாகம் பண்ற எல்லாத்தையும் கம்பெனியோடது எல்லாம் நீங்க என்ன தியாகம் பண்றது? சும்மா பேசிட்டு இருக்காங்க. ஓட்டு போறேன். நான் பேசிட்டு இருக்காங்க சார். அதேப்பா சிவாஜி மாதிரி போய் எல்லாம் கேஃபேட்டேரியா அது இதுன்னு எல்லாத்தையும் போய் சுத்தி பாத்துரு. மேனேஜர் ஆகணும்னு உங்க காலோட தம்பி. நான் மேனேஜர் அவன் திருநீர் பூசறவா. வா போ வா. ஆடா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது தம்பி. எல்லாத்தையும் நாங்க பார்த்து தான் வந்திருக்கோம். எங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க வந்திருக்கோம். சென்னை நல்லா சூப்பரா இருந்துச்சு. கொரோனா வந்து அந்த நாதாரிங்க எல்லாம் ஊராண்ட போயிட்டு திருப்பி வந்து நம்ம கிட்ட வந்து டபாய்க்கிறாங்க. எல்லாம் வண்டி ஓட்ட தெரியுதா? ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கைத கஸ்மலா சார்
எதுக்கு மவராசன் படத்துல வர கமல் மாதிரி பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். சென்னைக்காரனும் அப்படிதான் பேசுவான். நல்லா இல்ல. நல்லா இல்ல. அவர் பேசுறது நல்லா இல்ல, இங்க பேசுறாரு அதை விட நல்லா இல்ல. சரி விடுங்க, நார்மலா பேசிட்டு போறேன். நார்மலா பேசுங்க சார். ஆமா சார், ஊருக்குள்ள இருந்து போய் கொஞ்சம் கூட்டமா டிராபிக்கே இல்லாம எவ்வளவு நிம்மதியா போறோம் தெரியுமா? கரெக்ட் தான். அது சென்னையில இருக்கவங்க எல்லாம் வந்து அவ்வளவு நிம்மதியா இருக்கும். ஆமா, கரெக்ட் தான். வருஷமா இருந்ததில்ல. ஆமா சார், பூர்வீக குடி மக்கள்னா கொஞ்சம் கோவம் வர்றது கரெக்ட் தானுங்க. அதாவது நியாயம் தான். கரெக்ட்டுங்க, அந்த ஊர்க்காரனா தான் கோவம். எங்க ஊர்னா நான் விட்டு கொடுப்பேன். அத சொல்லுங்க. கரெக்ட். டிராபிக் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்ட தெரியாம லாக்டவுன்ல அங்க இடிச்சிட்டு எத்தனை வண்டி பாருங்க இடிச்சு நிப்பாட்டுறாங்க. எத்தனை வருஷமா சென்னையில இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கேங்க. மறுபடியும் எங்க ஊர் கிளம்பிட்டு இருந்தேன். இப்ப எந்த ஏரியால இருக்கீங்க? இப்ப நான் கூடாஞ்சல்ல இருக்கேன். அதுவே சென்னையில கிடையாது. நீ ஏன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வர்ற? நீ என்ன சென்னைக்கு ரொம்ப வக்காலத்து வாங்குறீங்க? லாக்டவுன் டைம்ல நான் வெளிய எந்த ஊருக்கும் போகல. சென்னையை மதிச்சு சென்னை தான் எனக்கு பாஸ் கிடைக்கல. இந்த காண்டுல அடுத்தவன் போயிட்டு வந்திருக்கானேன்ற வெறுப்புல பேசிக்கிறேன். சென்னை மேல மரியாதை உண்டு. மரியாதை சென்னை வந்து ஆமா கிடைக்கும். அத ஒத்துக்குங்க ஐயா. எங்களுக்கு தான் கிடைக்கல. நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்? அப்படியே டிவிஎஸ் 50 எடுத்துட்டு போக வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் இந்த ஊரே மண்ணு, சொந்த ஊரு, சொந்த மண்ணு, காத்து, இயற்கை. எதுக்கு இங்கிட்டு வரீங்க? அப்படியே போங்க. அப்படியே கூடுவாஞ்சேரி மேல்முத்தூர் பக்கெட்டே போயிரு. இங்கிட்டு வராத. மரியாதைல கிளம்பிடு. அப்படியே ஒட்டுறாரு. Please subscribe to பரிதாபங்கள். ஆமாங்க, கீழ லிங்க் இருக்கு. வீடியோ எப்படி பண்றா சொல்லுங்க தலைவரே. அது நல்லா கேட்டுக்குங்க. அது அந்த வீடியோ வந்து அப்படி பண்றப்ப நான் வீடியோ பண்றேன். அந்த வீடியோ பண்ணி அதை எடிட்டபிள் கொண்டு போகணும். அங்க இருந்து எடிட்ல இருந்து சிசி பண்ணணும். சிசி சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணணும். அந்த நாய் யாரா? அந்த நாயை வெளியே அனுப்புடா. நாயை தூக்கி வெளியே அனுப்பு. எப்ப பார்த்தாலும் இதே வேலை பண்ணும். ஸ்பியர்லாம் போடுறா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அப்போ அந்த டைம்ல இப்படி ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு காசு புடுங்கினாங்களா எனக்கு தெரியல. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஏதோ ஸ்கூலுக்கே போல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கே எல்லாருக்கும் ஃபீஸ். அது ஸ்கூல் நடத்தி அது ஒரு ரூம் போட்டு அங்க இருந்து இது பண்றதுக்கு காசு கொடுக்கறது ஓகே. இது எதுவுமே நடக்கல. டீச்சருக்குலாம் வந்து சம்பளம் நான் எப்படி கொடுக்கறது, இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஏமாத்துனாங்க. நிறைய பேர் சண்டை போட்டாங்க. அது கம்மியா அவங்களுக்கு தான் கம்மியா, இந்த லாக்டவுன் டைம்னால கம்மியா கொடுக்கணும். இந்த லாக்டவுன்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லி இது பண்ணணும். இவங்க வந்து காசு புடுங்குறதுதான் குறியா இருந்திருக்காங்க. அவங்களும் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு தானே வேலைக்கு போறாங்க. அவங்க கிட்ட மட்டும் புடுங்குறதுல நிக்கிறாங்க. சரியான ஆளுங்கடா எப்பா. ஆமா ஆமா ஆமா. இல்ல நிறைய ஸ்கூல் இப்படிதான் இருக்கு. அதாவது எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி காசை புடுங்கிறதுக்கு என்ன வேலைதான் பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதை விட்டுட்டாங்க. எப்படா காசை புடுங்கலாம். நீங்க நிறைய பாருங்க, நிறைய ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு காசை புடுங்குவாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒண்ணுமே இருக்காது அங்க. சும்மா நார்மலா அந்த பசங்களை வெளில விட்டு ஒரு பீரியடு போய் விளாண்டுட்டு இருப்பாங்க. கேட்டா அதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்றேன்னு அதுக்கு ஒரு காசு புடுங்கிட்டு இருப்பாங்க. அது விசாரிச்சாதான் தெரியும். இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு காசு இல்ல. இப்ப எல்கேஜி ப்ரீகேஜிக்கு நம்ம படிக்கும் போது, நான் படிக்கும் போதே நானே பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு போடுவாங்க அந்த மாதிரி. அதாவது டேர்ம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்ன்னு தனித்தனியா போட்டு பிரிச்சு வாங்கிடுவாங்க எப்படியும். ஏன்னா நம்மளும் லட்சக்கணக்குல கொடுத்து படிக்கலையா? இப்போ ஸ்கூலே லட்சக்கணக்குல கொடுத்து படிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல. எல்கேஜி யூகேஜியே அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ தலை சுத்து. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.